அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல இன்னைக்கு நம்ம 22ஆம் பாகம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் திரையுலகில் இருவேறு பெரும் நடிகர்களை பற்றி தான். நடிகர்கள்னு சொல்றதை விட அவங்க ரெண்டு பேருமே பல்துறை வல்லுநர்கள்னே சொல்லணும். ஏன்னா தமிழ் திரைப்பட உலகில் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் கிடையாது. இயக்கம், ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சைட்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தோம். நடிப்பையே முதன்மையான தொழிலா கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே இருவேறு கலாச்சாரத்துல தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் இருந்து வந்தவங்க சென்னைக்கு. அவங்க இருவரும் மிகப்பெரிய நண்பர்களும் கூட. அதுல முதலாம் அவர் பாத்தீங்கன்னா நடிகர் நாசர். அவர் தொடக்கத்துல திரைப்பட கல்லூரியில படிச்சது ஒரு இயக்குனருக்கு உண்டான கோர்ஸ் தான். ஒரு உதவி இயக்குனரா இருந்து அதன் பிறகு நடிகராகி மீண்டும் இயக்குனராகவும் மாறியவர். ஸோ அவரோட பார்வையில விஜயகாந்த் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். நாசர் விஜயகாந்த் சாரை பத்தி சொல்றப்போ இரண்டு பெரிய விஷயங்களுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் அவரு அதாவது விஜயகாந்த் சார் வர்ற வரையிலும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி எங்களுக்கெல்லாம், அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் உதவுற வரையிலுமே அந்த திரைப்பட கல்லூரியின் அடைக்கப்பட்ட இரும்பு கதவை திறப்பதற்கு யாருமே வரவில்லை அப்படிங்கிறத அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக ஆபாவானன், அரவிந்த்ராஜ் அவங்க எல்லாம் பல்வேறு நடிகர்கள் கிட்ட, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் பல தடவை போய் இறங்கி இருக்காங்க. யாருமே முன்வராம இருந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் தான் இந்த பசங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, இவங்களுக்கு நாம எப்படியாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்ச அவங்களோட அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு உதவி செய்யற குணம். அதன் பிறகு பல்வேறு துறைகள்ல எடிட்டர்ல இருந்து ஒளிப்பதிவாளர்கள்ல இருந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அனைவருக்கும் உதவி இருக்காங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்காக. சோ அந்த கூட்டத்துல இவரும் ஒரு உதவி இயக்குனரா போயிருக்காரு. அதற்காக திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சார்பா முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாசர் சொல்றாரு. இரண்டாவது நன்றி எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நடிகர் சங்கம் அவருக்கு முன்னாடி, அதாவது விஜயகாந்த் சாருக்கு முன்னாடி இருந்தப்ப பல்வேறு காரணங்களால கடன்பட்டு கிடந்துருச்சு. ஸோ அதைய பார்த்த விஜயகாந்த் அந்த கடனை எல்லாம் அடைக்கணும், அங்க இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கிற வகையில மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி எல்லா ஊர்கள்லயும் வெளிநாடுகள்ல எல்லாம் போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக எல்லா நடிகர் வீட்டுக்கும் போய் ஏறி இறங்கி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. அதுல உச்ச நட்சத்திரங்களான கமல், ரஜினி வீட்டுக்கும் போய் அவங்க வீட்டுல தரையில உக்காந்து அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அப்படி அவர் போய் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் வச்சு வெளியே வந்திருக்காரு நடிகர் சங்கத்துல. அந்த 3.5 கோடி ரூபாயில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தொகையிலிருந்து, வைப்பு நிதியா வைக்கப்பட்ட அந்த தொகையிலிருந்து நடிகர் சங்கத்தில் இருக்கிற 3500 நிரந்தர உறுப்பினர்கள்ல ஏறத்தாழ 1500 பேர் மிகவும் நலிவடைந்த துணை நடிகர்கள். அவங்களுக்கு உண்டான ஓய்வூதியம் முதலான உதவிகளை செய்யறதுக்காக அதுல இருந்து வர்ற வட்டியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நடிகர்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. இந்த இரண்டு விஷயங்களுக்காகவும் நான் மிகப்பெரிய நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த இடம், பொறுப்பு ரொம்ப பெரியது. அதை அவர் பேரை விட நாங்க அதிக பேர் எடுத்து அந்த நடிகர் சங்கத்தை காப்பாற்றுவோன்ற உறுதிமொழியும் அவர் அதுக்கு இறுதியில கொடுத்திருக்காரு. அடுத்தது யாருன்னா, கலைஞானி மற்றும் உலக நாயகன் நம்ம எல்லாராலும் பாராட்டப்படும் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க இருவரும் மனக்கணக்கு அப்படிங்கிற ஒரு படத்துல இணைந்து நடிச்சிருக்கிறார்கள். அதுலயே விஜயகாந்த் தான் லீட் ரோல். அதுல ஒரு கெஸ்ட் ரோலா தான் கமல் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு விஜயகாந்த் சாரை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, முதல் முறையா எனக்கு விஜயராஜுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு வேறுபாடு தெரியாம அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு காரணம் நான் இல்ல, அவரு தான். அவரு நடிக்க வந்த புதுசுல எப்படி இருந்தாரோ, உச்ச நட்சத்திரம் ஆனது பிறகும் எனக்கு அவர் அப்படிதான் பழகினார் என் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. அதாவது 1998 வாக்குல பத்திரிகைகள்ல ஒரு செய்தி வருது. ஒரு 2-3 மாணவர்கள், நல்லா படித்த மாணவர்கள், பண வசதி இல்லாதனால மேற்படிப்பு படிக்க முடியாம பள்ளி படிப்போட நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளிதழ்ல செய்தி வருது. அதைய பார்த்த உடனே அவர் போய் யாரு என்னன்னு கேட்டு அந்த பசங்களுக்கு தேவையான மேற்படிப்புக்கு உண்டான உதவிகளை எதுவுமே பிரதிபலனே எதிர்பாராம பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் நம்ம யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்றாரு.
அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருந்தாலும் வந்து அவரோட தொடக்க காலம் அவ்வளவு சிறப்பானதா இல்லை. அவரையும் பல பேர் விமர்சிச்சிருக்காங்க. அந்த விமர்சனங்களை காயங்களை எல்லாம் தாண்டி முன்னுக்கு வந்திருக்காரு அவரு. அதே மாதிரி வந்து அவர் தன் மேல அந்த விமர்சனங்களை வைத்தவங்க மீது கொஞ்சம் கூட காழ்ப்ப காட்டாம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சுமூகமான மனநிலையோட தான் பழகி இன்றைக்கு வரையில் இருந்துட்டு போயிருக்காரு. அந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாத்துக்குமே வரணும் அப்படின்னு சொல்றாரு. விஜயகாந்த் பொறுத்தவரையில அவருக்கு உதவுறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். ஒருத்தங்களுக்கு பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதாகட்டும், கல்விக்கு உதவி பண்றதாகட்டும், உடல் நலம் சரியில்லாம வர்றவங்களுக்கு மருத்துவ உதவி பண்றதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வந்து அவருக்கு மற்றவங்களுக்கு உதவுறது ஒண்ணுதான் குறிக்கோள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனி தமிழக சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி எப்ப வருவாங்க, யார் வருவாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.